எஸ் மேம். அன்மியூட் பண்ணிக்கலாம். ஆ இப்போ வந்து ஸ்டோரி சொல்றது வந்து எனக்கு பெரிய பாப்பா இருக்காங்க. ஆ அவங்க வந்து எப்பயுமே நம்ம எது சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே சொல்வாங்க. அந்த மாரி இருப்பாங்க. நான் வந்து அவளுக்கு ஸ்டோரி கேளு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டா. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, சின்னவங்கள கூட்டு வச்சு அவங்க இருக்கக்குள்ள நான் சொன்னேன். இவ என்ன பண்ணா, இவள விட அவ தான் வந்து அந்த ஸ்டோரிய வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா. ஆ கொஞ்ச நேரம் கழிச்சு இவ என்ன பண்ணா, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா விளையாடிக்கிட்டே இருந்தா. "அம்மா நான் கேட்கிறேன்ம்மா, நீ வந்து சொல்லு. இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டேஸாவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆ அது என்னதான் அது சஸ்பென்ஸ்ல முடிக்கிறீங்க? அந்த சஸ்பென்ஸோட ஏன் முடிக்கிறீங்க? அது என்ன சொல்லு, சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது அந்த ஸ்டோரி மூலியமா அவங்க என்ன ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து அந்த கிராட்டிட்யூட் சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன அதிகம் இப்ப நெகட்டிவ் ரிலீஸ் மெடிடேஷன் பண்றது இல்ல. ஏன்னா எனக்கே கொஞ்சம் டவுட்ல இருக்கிறது இல்ல. இன்னைக்கு மார்னிங் தான் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. அப்புறம் டெஸ்ட்ராய் அண்ட் கிரியேட் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கவனிச்சதுனால, அது லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து தான் பண்றேன். ஏன்னா இந்த 2 விஷயமே எனக்கு கொஞ்சம் கிளியரா இல்ல. அது இப்ப பண்றதுலருந்து இப்ப அவங்க கிட்ட சேஞ்சஸ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இதுவரைக்கும் நான் எது சொன்னாலுமே, நான் என்ன சொன்னேனோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க. செய்ய முடியாதுன்னு கரெக்ட்டாவே ஸ்ட்ரெய்ட்டா வந்து சொல்லுவாங்க. இப்ப வந்து அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அத என்ன பண்றாங்க, தானாவே வெளியில வந்து அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத வெளியில வந்து சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நான் எப்படி வெளிய வர்றது? எனக்கு வந்து ஸ்கூல்ல நெறைய ப்ராப்ளம் ஆவுது. இதனால எனக்கு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. நான் எப்படி வந்து இதுல இருந்து வெளிய வர்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்கார்ந்து ஓப்பன் பண்றாங்கன்னா, அந்த மாரி ஓப்பன் பண்ண மாட்டாங்க அவங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸ நம்மகிட்ட வந்து ஷேர் பண்றாங்க. அப்புறம் சரி நான் என்ன சொன்னேன், கிராட்டிட்யூட் சொல்லு. நீ வந்து உனக்கு நடந்த நல்லதுக்கு, கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாள் உட்காந்து கிராட்டிட்யூட் சொல்லு. இது அதுக்கான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ளே வரும். அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் குடுத்தேன். அப்புறம் வந்து அவங்க கிராட்டிட்யூட் சொல்லிட்டு படுத்தாங்க. எப்பயுமே வந்து ஆ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, குங்குமம் பொட்டு வையி. பொட்டு வந்து வைக்கிறதே அவங்க கண்ணுக்கு தெரியாது. பொட்டு வைக்கணுன்ற அந்த தாட்டே வராது. நம்ம சொல்றோம்னா சின்ன பொட்டு வைப்பாங்க. வளையல் போட மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க. தலை சீவிட்டாங்க. எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இது பண்றாங்க. ஸ்டோரி கேட்கறாங்க. ஆ இப்ப வந்து நம்ம சொன்னோம்னா கேட்கறாங்க. பெரிய லெவல்ல அவங்க கிட்ட சேஞ்சஸ் இல்லட்டாலும், அந்த பேசிக் அவங்கன்னா சரி இத வையின்னா வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் வந்துருச்சு. அதே மாரி ஒரு சில விஷயம் வந்து நம்மள கேட்டு செய்யலாமா? வேணாமா? இது செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் சொன்ன உடனே அவங்க கேட்டு நடக்குறாங்க.